பொன்னி அடுத்த ப்ரோமோவில் வந்துட்டு மறுபடியும் முத்துக்காலை பொன்னியை வந்து கடத்திட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறமா பொன்னி நல்லா சொல்லி பார்க்குறாங்க, என்னை விட்டுருங்க, நான் முத்துக்காலை கேட்கவே இல்லை. 2 பேருக்கு வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பொன்னி எவ்வளோ சொல்கிறாங்க, நான் வந்து கல்யாணம் ஆனவன், என்னை இப்படி விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்காம எல்லா ஏற்பாடையும் பண்ணி அங்கே பூ பழம் அது இதுன்னு எல்லாம் வச்சு கல்யாண மேடையெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. பொன்னி அங்கே வலுக்கட்டாமல் கூட்டிகிட்டு வராங்க. வந்தோடனே பொன்னி அங்கே இருக்கிற பணம் எல்லாத்தையும் தூக்கி வீசுகிறாங்க. இதை பார்த்துட்டு முத்துக்காலை கோவப்படுறாங்க. நீ என்ன கற்றுனாலும் இங்கே யாரும் வரப்போகிறதில்ல, எதுக்காக கத்தி என்னோட அந்த எனர்ஜியை வீணாக்குற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே சக்தி ஒவ்வொரு வீடாக தேடிட்டுருக்காங்க. பொன்னியோட ஃபோட்டோ எல்லாம் காட்டிட்டு இவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்குமே தெரியல. லாஸ்ட்டாக வந்துட்டு முத்துக்காலை வீட்டு பக்கம் வராங்க. அப்போ அங்கே ஒருத்தங்க ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நேற்றுக்கு வர முத்துக்காலை சார் வந்து ஃபோனெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருந்தார், இன்றைக்கி அவரை காணவும் இல்லை, ஃபோனும் எடுக்கலை, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகப்படுறாங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சக்திக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, ஒருவேளை இவன் தான் பொன்னியை கடத்திட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே ஒருத்தன் ஓடி வந்துட்டு அந்த வீட்டில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு நிற்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க. அங்கே வந்து முத்துக்காலை இன்னொரு வீடு இருக்குல்ல, அதில் வந்துட்டு நிறைய அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, ஏதோ கல்யாண வீடு மாதிரி. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டதும் சக்திக்கு ரொம்பவே புரிஞ்சு போச்சு. அப்போது கண்டிப்பாக பொன்னியை இவன் தான் கடத்தியிருக்கணும் அப்படின்னு வந்து உடனடியாக அங்கே போகிறாங்க. அங்கே போனேன் சக்தி கட்டியிருந்த தாலி வந்து பொன்னி கழுத்தில் இருக்குது. அதை வந்து முத்துக்காலை வந்து அதை தூக்கி வீசுறதுக்கு அறுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பொன்னி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, இந்த தாலியை விட்டுருங்க, எடுக்காதீங்க. நான் முத்துக்காலை அதை அறுக்கிறதுலே வந்து குறியாக இருக்காங்க. உடனே அந்த முத்துக்காலையோட கையில் வந்து சக்தி வந்து ஒரு மரக்கட்டையை தூக்கி வீசுகிறாங்க. உடனே வலியில் அலறி துடிச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க, இது யார் தூக்கி போட்டதுன்னு பார்த்தா சக்தி நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு முத்துக்காலை ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பொன்னி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் இனி சக்தி வந்துட்டு பொன்னியை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். இதோட வந்து இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.